ஐஸ்வர்யா வந்து அவங்க மாமா கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நல்ல காலம் அண்ணனுக்கு எதுவுமே தெரியல. ஒரு வேளை சிந்து கிட்ட நான் தான் ஏமாற்றி டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினேன்னு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் சிவா கேட்குறாரு. சிவா கேட்டு செமைய டென்ஷன். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா அப்படின்றாரு. உடனே பயந்து போயிடுறாங்க அவங்க. அண்ணா அது வந்து உண்மையை சொல்லி எதுக்காக இப்படிலாம் பண்ண, யாருக்கு சொல்லி இப்படி பண்ண, அம்மா தான் என்னை இந்த மாதிரி வாங்க சொன்னாங்க, சாரிண்ணே அப்படின்னோடனே எவ்வளோ தைரியம் வந்து வேலையை செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான்லாம் வாங்கலை அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு 4 சாத்துறாரு. உடனே அவங்க அம்மா வந்து ஏன்டா பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்கிறேன், அப்படி தான் அடிப்பேன், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதுதான் கரெக்டான வேலை, எப்படி இப்படிலாம் உங்களுக்கு மனசு வந்தது அப்படி. ஆமாடா நான் தான் வாங்கினேன், இப்போ என்னன்ற எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, இவ்வளோ கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, அதுவும் சிந்துவை அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே ஆமாடா நான் அப்படி தான்டா பண்ணுவேன், என் பிள்ளைய அவள் ஏமாற்றி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அவளுக்கு கொடுக்குறது தானே பெருசாக இருக்கணும்ல, அதான்டா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, சிந்துக்கு தண்டனை கிடைக்கும், அது எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த யாருமே பண்ண மாட்டாங்க, இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன்டா வெக்க பண்ணோம், அவள் பண்ண வேலைக்கு அவன் தான்டா வெக்க பண்ணோம், இதுக்கு மேலே தானே கொடுக்க முடிஞ்சா நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன், ஆனால் முடியல, நீ பண்ண வேலை தான் எல்லாமே சொதப்பிட்டேன், இல்லைன்னா இந்நேரம் வீட்டை விட்டு போயிருப்பா, என் பிள்ளையோட வாழ்க்கையும் தப்பிச்சிருக்கோம், உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் என்ன வேலை ஆமாடா என்ன வேணாலும் செய்வேன், வாழ்க்கை நல்லா இருக்க பண்ணல நீங்கள், ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை அதுவும் இந்த குடும்பத்தை எதிர நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது பெரியம்மாக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, உங்களுக்கு எப்படி கவலை இருக்கும், பெரியம்மா பற்றியும் கவலை இல்லை, இந்த வீட்டை பற்றியும் கவலை இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கூட இருந்து யார் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எனக்கு கூட யாரும் இல்லை, எனக்கு தெரியாதா, இந்த மாதிரி கேவலமான வேலையில் பண்ணுறதுக்கு அது ஸ்னேகா விட்டால் யார் இருக்கா, அவளுக்கு இருக்குது அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து மகா அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சிந்து கிட்ட கேட்குறாரு, ஏன் சிந்து எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதானே, ஐஸ்வர்யா தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே, என்னோட கோர்ட்டில் இதை நீ சொல்லியிருக்கலாமே, ஏமாற்றி சைன் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே நான் சொல்லியிருப்பேன், ஆனால் அப்படி சொல்லணும்னு எனக்கு தோணலை, ஏன்னா ஐஸ்வர்யா என் கூட பிறந்த தங்கச்சியாக நினைக்கிறேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும், பரவாயில்ல டாக்டர் அவங்கள மன்னிச்சு விட்டு டாக்டர் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. ஜஸ் இவ்வளோ நல்லவளுக்கு எப்படி இவங்களுக்குலாம் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மனசு வந்ததுன்னே தெரியல, இவங்களெல்லாம் அப்படி சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்னேகா தான், அந்த ஸ்னேகாவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகி ஸ்னேகாவுக்கு கால் பண்ணுறாரு. ஸ்னேகா வந்து ஃபோன் எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவா நீயா சிவா எனக்கு கால் பண்ண, எனக்கு தெரியும் சிவா நீ என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு தெரியும் அப்படின்னோடனே கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கியா அப்படின்றாரு. என்ன சிவா அப்படின்னோடனே எவ்வளோ தைரியமாக இருந்தால் எங்கள் வீட்டு பொண்ணு அது அசிங்கப்படுத்தியிருப்பேன், சிந்து அசிங்கப்படுத்த எவ்வளோ திட்டம் தீட்டி வச்சிருக்க, அதுவும் எங்கள் அம்மாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுறியா, உனக்கு அசிங்கமால இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னோட அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா அதெல்லாம் நான் பண்ணல, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் ஸ்னேகா உன்னை பற்றியும் தெரியும், நீ பண்ணுற கேவலமான விஷயத்தை பற்றியும் தெரியும், எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணியிருந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், ஏற்கனவே உனக்கு நான் வார்ன் பண்ணியிருக்கேன், தேவையில்லாமல் என் பிரச்சனைக்கு வராதுன்னு சொல்லிட்டு உனக்கும் எனக்கும் உள்ள எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, தேவையில்லாமல் எங்கள் குடும்ப பிரச்சனை தலையிட்டு என் அம்மாவை தூண்டி விட்டு ஏதாவது வேலை பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இந்த சிவா மனுஷனாகவே இருக்க மாட்டான், வைடி ஃபோனை அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா ஏங்கிறியா நீ இப்படி பேசினேன், என்னையா பார்த்து இப்படி பேசினேன், நான் விடமாட்டேன் சிவா விடமாட்டேன், நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை பிரிஞ்சு இருந்துடலாம், எனக்கு வந்து எப்படியாவது வந்து என்னை தலைமொழிக்கலாம் நினச்சியா, அது நடக்கவே நடக்காது, உன்னையும் அந்த சிந்துவையும் நான் வாழ விடவே மாட்டேன், நீ என் கூட தான் வாழணும், நான் வாழ வைப்பேன், கூடி சீக்கிரம் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் மன்னிப்பு கேட்க வைப்பேன் சிவா, இந்த ஸ்னேகா யாருன்னு கூடி சீக்கிரம் நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படி யோசிக்கிறாங்க ஸ்னேகா. இங்கே வந்து சிந்து வந்து நம்ம சிவாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சிவாவும் ரொம்ப சந்தோஷமாக சிந்து கிட்ட நல்லபடி பேசுகிறாரு. இதோட முடியுது.